நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த கொடி மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியும். நீங்களே என்ன பார்க்க வந்திருக்கீங்க, நானும் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இந்த கொடிகள் கூட்டணி கட்சிகள் ஒரு 5 நிமிஷம். நன்றி நன்றி. முதல்ல இவ்வளவு சிறப்பான எழுச்சியான உற்சாகமான அன்பான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில போட்டி போடுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அண்ணாதுரை அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல முடிவு பண்ணிட்டீங்களா? நான் கடந்த ஒரு வாரமா தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதியா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். மக்களை போய் சந்திச்சு, நம்முடைய கழக நிர்வாகிகள்லாம் சந்திச்சு, நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள்லாம் சந்திச்சு, மகளிரை சந்திச்சு, உதயசூரியன் சின்னத்துக்கு நம்முடைய கூட்டணி சின்னத்துக்கு வாக்களிங்க, மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போது, அதுக்கு நம்முடைய சட்டமன்ற வேட்பாளர்கள்லாம் ஜெயிக்கணும்னு பிரச்சாரத்துல இறங்கி ஒரு வாரமா ஒவ்வொரு தொகுதியா போயிட்டு இருக்கிற தலைவர் அவர்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. நான் ஒரு தொகுதியோட வேட்பாளர், அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எந்த தொகுதியும் தெரியுமா? சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில நானும் ஒரு வேட்பாளர், நானும் போட்டி போடுறேன். இந்த தேர்தலில் என் தொகுதிக்கே நான் ஒரு நாள் தான் போனேன் வாக்கு கேட்டு. ஏன் அங்க போகாம இங்க வந்திருக்கேன் தெரியுமா? என் வெற்றியை விட அந்த அண்ணாதுரையோட வெற்றி, இந்த பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. செஞ்சு கொடுப்பீங்களா? சென்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 25,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் அண்ணாதுரை அவர்களை நீங்க ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க. நான் இந்த முறை உங்ககிட்ட கேட்பதெல்லாம் குறைந்தது இந்த முறை 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் அண்ணாதுரை அவர்களை உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு தேர்வு செய்யணும், வெற்றி செய்ய நிச்சயமா. எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல குறைஞ்சது வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். எனக்கு ரொம்ப பெருமை. 2 நாள் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் போயிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தை முடிச்சுட்டு இப்பதான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள நுழைகிறேன். அதுவும் குறிப்பா இங்க நம்மளுடைய பட்டுக்கோட்டை அழகிரி அவருடைய சிலைக்கு முன்பு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த பெருமை. மூத்த தலைவர் அஞ்சானஞ்சன் அழகிரி அவருடைய பிறந்த பட்டுக்கோட்டை அங்க வருகை தந்திருக்கிறது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. கலைஞருக்கு கலைஞர்ன்ற பட்டத்தை கொடுத்தவர் இந்த மண்ணில் பிறந்த திரு பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் தான். அந்த உரிமையோடு, கலைஞருடைய பேரனாக அந்த உரிமையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். என்னைக்குமே தஞ்சாவூர் மாவட்டம் திமுகவோட கோட்டை, அது பட்டுக்கோட்டை என்னைக்குமே திமுகவோட கோட்டை. சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது 8 தொகுதிகள்ல 7 தொகுதிகள்ல நாம வெற்றி பெற்றோம். ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு எழுந்தோம். இந்த முறை அதுவும் இல்லாம 8க்கு 8 100% வெற்றியை இந்த தஞ்சாவூர் மாவட்டம் நிச்சயம் கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெற்றி நிச்சயம். அது 23ஆம் தேதி வரைக்கும் இதே உணர்வோடு இருந்து பிரச்சாரத்தை செய்யணும். இன்னைக்கு அண்ணன் அண்ணாதுரை அவர்களை கூட்டிட்டு நான் வந்திருக்கிறேன். நாங்க மக்களை சந்திக்க வந்திருக்கோம். ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் மக்களை சந்திக்கிற இயக்கம் திமுக கிடையாது. என்னைக்குமே மக்களோடு பயணிக்கிற இயக்கம். எந்த தைரியத்தில் வந்திருக்கிறோம்? இந்த 5 வருஷம் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இந்த தொகுதிக்கு, இந்த பட்டுக்கோட்டை தொகுதிக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத நினைவுபடுத்த விரும்புறேன். 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு பட்டுக்கோட்டையில ஒரு புதிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் இந்த தொகுதிக்கு செஞ்சு கொடுத்தது. 11 கோடி ரூபாய் மதிப்புல பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில இன்னைக்கு மகப்பேறு பிரிவுக்கு கூடுதலாக புதிதாக கட்டணம் கட்டு கொடுத்திருக்கிறோம். 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மதுக்கூர் ஒன்றியத்துல கண்ணனாறு பாலம் அமைச்சது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை அவர்கள். 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கண்ணனாறு வலதுகரை சாலை சீரமைப்பு பணிகள் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கரம்பயம் கிராமத்துல வேதபுரி ஆற்றுல தடுப்பணை அமைச்சது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள். நரசிங்கபுரம் மற்றும் அணைக்காடு ஊராட்சிகள்ல நசுவினி ஆற்றின் குறுக்கே 2 தடுப்பணைகள் அமைச்சது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள். 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ராஜமடம் ஊராட்சியில சிட்கோ மூலம் கடற்சார் உணவு பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி பூங்கா அமைச்சது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய உழைப்பு. பட்டுக்கோட்டை கூட்டுறவு மேலாண்மை கல்லூரியில புதுசா 1 வருட பட்டய படிப்பு அறிமுகம் செய்யப்பட்டது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய உழைப்பு. 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தாமரங்கோட்டை ஊராட்சியில் உள்ள கண்டகேஸ்வர் கோயிலுக்கு புதிய மண்டபம் அமைச்சு கொடுத்திருக்கிறார்.
10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பட்டுக்கோட்டை நகர்ல ஒரு புதிய வணிக வளாகம் அமைக்கப்பட்டிருக்கு. 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஏரி புறக்கரை ஊராட்சியில மீன்பிடி தள தடுப்பு சுவர், ஏலக்கூடம் மற்றும் தூர்வாரும் பணிகள் நடைபெற்றிருக்கிறது. 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வாட்டாக்குடியில பாட்டுவனாட்சி ஆற்று குறுக்கே பாலம் கட்டுகின்ற பணிகள் நடைபெற்றிருக்குது. 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காசாங்குளம் வடகரை தினசரி சந்தை பூசா கட்ட கொடுத்தது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். இவ்வளவு நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன். இந்த திட்டங்கள்லாம் இன்னும் மேன்மேலும் பல திட்டங்கள் உங்களுடைய பட்டுக்கோட்டை தொகுதிக்கு வரணும்னா நீங்க உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் அண்ணாதுரை அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? அது மட்டும் வரும்போதே அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் என்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. என்ன சொன்னார்னா, மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போறாரு, மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போகுது. அப்போ என்னுடைய பட்டுக்கோட்டை தொகுதிக்கு சில கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும்னு சில கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறார். கார்காவயல் ஊராட்சியில சமுதாய நலக்கூடம் அமைக்கணும். திட்டக்குடி மற்றும் ஊராட்சியில ஆதி திராவிட மக்கள் பயன்பெறுகின்ற வகையில ஒரு சமுதாய நலக்கூடம் கட்டணும். கீழக்குறிச்சி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள சாலைகளை மேம்படுத்தணும். பெரியகோட்டை ஊராட்சியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தணும். அதிராம்பட்டினத்தில் உள்ள அரசு மருத்துவமனையை மேம்படுத்தணும். அதிராம்பட்டினத்துல சாலை மேம்பாட்டு பணிகள் நடைபெறணும். கீழக்குறிச்சி, தம்பிக்கோட்டை, வடகாடு, செண்டாங்காடு ஊராட்சிகள்ல ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும். மதுக்கூர்ல ஒரு கழிவுநீர் கால்வாய் அமைக்கணும். நகராட்சியில் உள்ள காசாங்குளத்தை தூர்வாரி புனரமைக்கணும். இப்படி பல கோரிக்கைகளை அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் இப்ப வச்சிருக்கிறாங்க. நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுப்பேன். நீங்க அண்ணன் அண்ணாதுரை அவர்களை ஜெயிக்க வச்சிருவோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா ஜெயிச்சு நம்முடைய பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு என்னெல்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று நிச்சயம் செஞ்சு கொடுப்போங்கிற வாக்குறுதியை நான் உங்களுக்கு தரேன். செஞ்சு கொடுப்பீங்களா? ஏற்கனவே பல திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். அந்த தைரியத்துல அந்த உரிமையோட தான் கேட்கறீங்க இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்தார். என்ன வாக்குறுதி? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் சொன்னார். நம்ம ஆட்சி பொறுப்பு வந்தோடனே முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாசம் மாசம் திட்டத்தின் மூலம் சேமிச்சிருக்கிறாங்க. இன்னொரு திட்டம், இது தேர்தல் அறிக்கையில நம்ம சொல்லல, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், குழந்தைங்க அரசு பள்ளியில வந்து படிக்கணும் அப்படின்னு, வெறும் வயிற்றோட பசியோட படிக்க கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும், அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், அடுத்து கல்லூரிக்கு வர வைக்கணும்னு அறிமுகப்படுத்துறது தான் நம்முடைய முதலமைச்சர் கல்வி ஊக்கத்தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு யாரு போய் எந்த கல்லூரியில சேர்ந்தாலும் சரி, தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. 13 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த கல்வி ஊக்கத்தொகையை வாங்கி இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல செயல்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக ஒரு பொய் பிரச்சாரத்தை அவுத்து விட்டுருக்காங்க. என்னன்னா, லேப்டாப் திட்டம் அதிமுக கொண்டு வந்த திட்டம், அதை நம்ம முடக்கிட்டோம் அப்படின்றாங்க. உண்மை என்னன்னா, அதிமுக பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க. ஆனா 2019ஆம் ஆண்டு அதை நிப்பாட்டிட்டாங்க, திட்டத்தையே நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் திட்டம் யாருக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும், பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கா இல்ல கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான்னு பார்த்து கல்லூரி மாணவர்களுக்கு அதிகம் பயனுள்ளதா இருக்கும்னு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றதா இருக்கட்டும், ஒரு மேற்படிப்புக்கா இருக்கட்டும், அவங்களுக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் லேப்டாப்களை நம்முடைய முதலமைச்சர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. கடந்த 3 வருடமா கொடுத்திருக்கிறோம். அதை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, சில மாநிலங்கள்ல நிப்பாட்டிட்டாங்க, தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்ட முயற்சித்தாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, அந்த சூழ்ச்சியெல்லாம் உடைச்சு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 ரூபாய் கோடை கால சிறப்பு நிதி 2000 ரூபான்னு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்தோம். 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. முதலமைச்சர் காலையில தலைவர் அவர்கள் காலைல 6:30 மணிக்கு எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் போட்டாரு.
கரெக்டா? ஞாபகம் இருக்கா? 9 மணிக்கு நீங்க எல்லாம் போய் எடுத்துட்டீங்க. ஏன் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை மோடி மேல? மினிமம் பேலன்ஸ் சொல்லி இந்த பணத்தையும் மோடி உரிவிட போறாருன்னு போய் அந்த பணத்தை எடுத்துட்டீங்க. இப்ப முதலமைச்சர் இன்னொரு வாக்குறுதி கொடுத்திருக்காருமா, மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி தருவேங்கிற வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, இனிமே 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்துறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. கலைஞர் கனவு இல்ல திட்டம் அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்ல வீடு கட்டப்பட்டு அது 10 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கேரண்டியே இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவி தொகை 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம், அதை உயர்த்தி 2000 ரூபாய் தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட மிக முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும், நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே ஆட்சி அமைஞ்ச உடனே அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவாரு நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய அரசு. அந்த 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன்ல இங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகளிர் நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். உங்க வீட்டுக்கு என்ன சாமான் வேணுமோ, மின்சாதன பொருட்கள் வேணுமோ, எலக்ட்ரானிக் சாமான் வாங்கணுமோ அதை நீங்களே முடிவு பண்ணி உங்க இஷ்டத்துக்கு நீங்களே வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றணும்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை அண்ணன் அண்ணாதுரை அவர்களுக்கு தேடி தரணும். உதயநிதி வந்தாரு, பேசினாரு, கூடணும் கலைஞ்சோம், திட்டங்களை சொன்னாரு, வாக்குறுதிகள் கொடுத்தாரு, கூடணும் கலைஞ்சோன்னு போயிடக்கூடாது. இன்னைக்கு தேதி 5ஆம் தேதி, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் 18 நாட்கள் தான் இருக்கு, 17 நாட்கள் தான் இருக்கு. இந்த 17 நாட்களும் நீங்க உங்களுக்குள்ள இந்த பிரச்சாரத்தை பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு தெருவா போய் ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு ஒவ்வொரு வீடா போய் நம்முடைய திட்டங்களை எடுத்து சொல்லுங்க, நம்முடைய சாதனைகளை எடுத்து சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கோம் என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. மீண்டும் அதிமுக பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள அந்த ஆட்சி அதிமுக ஆட்சி வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டை எவ்வளவு பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கறத எடுத்து சொல்லுங்க. நாம இவ்வளவு சொன்னல்லமா, இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம்னு. இவ்வளவு திட்டங்களாலதான் இன்னைக்கு இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாடு வளர்கின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட் அப்படின்ற இடத்தை பிடிச்சிருக்கிறோம். நாம இவ்வளவு பண்ணிருக்கிறோமே, இவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கிறோமே, யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசு நமக்கு தமிழ்நாட்டுக்கு கேட்கிற நிதி கொடுக்கறாங்களா? ஏதாவது திட்டங்கள் கொடுக்கறாங்களா? சென்ற பட்ஜெட்ல ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டம் கூட அறிவிக்கல. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட் இல்ல. தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கிற அந்த பாசிச கூட்டம் ஒன்றிய பாஜக கூட்டத்தை, ஒன்றிய பாஜகவை இன்னைக்கு தமிழ்நாடு புறக்கணிக்க வேண்டிய நேரம் இந்த தேர்தல். நாம இவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்கிறோம்னாலும் மோடியையும் அமித்ஷாவையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவராக, இந்தியாவிலேயே ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால்தான் நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்றார், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். டெல்லி அணிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைங்கிறத இந்த தேர்தல் மூலம் நாம நிரூபிச்சு காட்டுவோம். டெல்லியிலிருந்து திரு மோடி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி மூலமாக தமிழ்நாடு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிங்கிற ரிமோட் கண்ட்ரோல் மூலம் நாம மீண்டும் சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறது இந்த தேர்தல் மூலம் நாம நிரூபிச்சு காட்டணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அவர் என்ன பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு வாரம் முன்னாடி சொல்லியிருக்காரு, உதயநிதி என்னை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாரு, அவருக்கு எந்த அனுபவமே இல்லை, அவருடைய வயசு என்னுடைய அரசியல் அனுபவம் அப்படின்ட்டாரு. அதாவது அவருடைய தேர்தல் அனுபவம் என்னோட வயசு அப்படின்ட்டார், அரசியல் அனுபவம் என்னுடைய வயசு அப்படின்ட்டாரு. உண்மைதான், அவர் அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது தான். இந்த பாருங்க, இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. தெரியுதா யாருன்னு? யாரு தெரியுதாமா? கீழே ஒருத்தர் அழகா படுத்திருக்காரு பாருங்க, இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுதாம்மா. யாருக்கும் குறிப்பா சங்கி கூட்டத்துக்கு பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. அதேதான், கீழே இவ்வளவு அழகா படுத்திருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. 2017 இதை பண்ணாரு. ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலு,
அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போன உடனே டிடிவி தினகரன் காலு, அப்புறம் அந்த அவரை கழட்டி விட்டுட்டு கொஞ்ச நாள் நம்ம ஓபிஎஸ் அவரோட காலு, அப்புறம் இப்ப கடைசியா என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு நேரா டெல்லிக்கு போய் இன்னைக்கு மோடி காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனாலதான் அவருக்கு பேர் வச்சிருக்கமா. நீங்க மொரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களாமா ஒரு மொரட்டு அடிமைய? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மோடியோடைய நம்பர் 1 அடிமை. மோடி வானா இங்க இருந்து ஓடியே டெல்லிக்கு போயிடுவாரு. அந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. எனவே இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். மீண்டும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மானத்தை காப்பாற்றணும். நம்ம சொல்லிருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னா உதயசூரியன் வருகின்ற 23ஆம் தேதி தேர்தல், 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, 4ஆம் தேதி பட்டுக்கோட்டையில 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணாதுரை அவர்கள் வெற்றிங்கிற செய்தி வரணும். செஞ்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் அண்ணாதுரை அவர்களுக்கு வாக்களிச்சு மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. இந்த பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் அவர் நம்முடைய முதலமைச்சர் சொல்லி நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதை கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வரவேற்பை அளித்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.